இருந்து அந்த துன்பத்தோடு நம்ம போராடி, சந்தியா சொன்ன அதே டாபிக் தான், கல் எரிஞ்சு அந்த கல் அந்த அலையெல்லாம் அடங்கணுங்கிறது அதே தான். ஸோ அந்த துன்பத்திலிருந்து வெளிப்படும் இந்த கடவுள். ஸோ அதுதான் அங்க வந்து அர்ஜுனன்ற பேர் அவர் பயன்படுத்தாம விஜயர்க்குன்னு சொல்லியிருப்பார். விஜயன்னா வெற்றி. ஸோ கடவுளை தன் மனதில் கொண்டவர்கள் அல்லது தன் மனதில் கடவுளுக்கு இடம் அளிப்பவர்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இங்க விஜயன் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து, கங்கையும் மதி பிறைச்சந்திரனையும் நாகத்தையும் அணிகலனாக அணிந்திருந்து என் உளமே அவர் புகழ்ந்த அதனால் புத்தரோடு அவனை அழிவிக்கும் வாதில் அண்ணல் திருநீறு செம்மை திடமே. இந்த பாட்டு எழுதி பாடினதுக்கு அப்புறம் இவர் மதுரைக்கு போறாரு. மதுரை போன பிறகு அங்க வந்து இந்த 2 சமயங்களோட அவருக்கு வந்து வாதங்கள் நடக்குது. அந்த புனல் வாதம் அனல் வாதம்னு 2 வாதம் நடக்குது. அந்த வாதத்துல இவர் ஜெயிச்சிடுறாரு. இவர் ஜெயிச்சிடுறாரு. பட் அதுக்கு முன்னாடியே இவர் இந்த பாட்டு எழுதுறப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, திருநீர், அந்த திருநீற்றினுடைய மகிமை இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலையுமே இல்லை. அந்த திருநீற்று இருக்கும் பொழுது எங்க போனாலும் நான் ஜெயிக்க தான் போறேன். அது போல இவர் என்ன சொல்றாரு, அந்த திருநீற்றை அணிந்து நான் வந்து இந்த பாட்டை பாடி நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லணும்னு விருப்பப்படல. அவங்களோட போய் போட்டி போட்டு நான் ஜெயிக்கல. ஜெயிச்சது என்னமோ அந்த பரபிரம்மம் தான். நான் ஜெயிக்கவில்லை. ஐ எம் நாட் வின்னிங் ஹியர். ஐ எம் ஜஸ்ட் அட்டைனிங் த சக்சஸ், பட் த சக்சஸ் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து 9வது பாட்டு. கடைசி பாட்டு 11வது பாட்டு. இந்த 11வது பாட்டு வந்து நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பேசும்போது ஆரம்பிச்சதப்போ நம்ம சொன்னதான் கடைக்காப்பு. 11வது பாட்டு வந்து எப்பவுமே திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஒரு சிக்னேச்சரா அந்த பாட்டை வந்து எழுதுவார். லாஸ்ட் சாங். இந்த கடைக்காப்புல வந்து அவர் என்ன சொல்லுவாரு, ஜென்ரலா என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாட்டை பாடுறவங்களுடைய, இந்த பாட்டை எழுதினது நானு, அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடுறவங்களுடைய பாடுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தேனமர் பொழில் கொளாலை விலை சென்னில் துண்ணி வளர் செம்பொன்னிங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த பாட்டோட எண்டில் அவர் வந்து என்ன போட்டிருக்காரு, ஆணை நமதே. இவர் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு பேரு உண்டு, ஆணையிட்ட பெருமான் அப்படின்ற ஒரு பேரு உண்டு. ஏன்னா அவருடைய எல்லா பாட்டும் எழுதி முடிச்சுன்னா ஆணை நமதே, இதை நான் சொல்றேன், இந்த பாட்டை பாடுங்க, நான் சொல்றேன், இது நடக்கும், நிச்சயமா நடக்கும் அப்படின்னு ரொம்ப இது அறுதிட்டு சொல்வாரு. ஸோ இதுலயும் ஆணை நமதே முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல வந்து சீர்காழி, அவருடைய பிறந்த ஊர் சீர்காழியினுடைய அழகை பத்தி சொல்லியிருக்காரு. தேன் அமர் பொழில் கொள் ஆலை வீரல் சென்னில் தும்பி, அதாவது தேன் அதிகமா உற்பத்தி ஆகிற இடம், கரும்பு ஆலை உள்ள இடம், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. செந்நெல், நல்ல நெல் விளைச்சல் உள்ள இடம், துண்ணி வளர் செம்பொன், தங்கம் விளையக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த பாட்டை பாடுபவர்கள், இந்த கோளறு பதிகத்தை மனமாற நினைத்து தினமும் பாடுபவர்களுக்கு அரசாழ்வர் ஆணை நமதே, வானில் சென்று அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்திரனுடைய நிலை என்னவோ அந்த நிலை, இந்திரனுடைய பதவி என்னவோ அந்த பதவிக்கு ஈக்குவலான பதவி கிடைக்கும், நீங்க தைரியமா பாடுங்கன்னு மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம, நாளொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம், எந்த ஒரு வகையிலையும் இந்த கோளும் நாளும் அடியார்களை துன்பம் செய்யாது, துன்பம் தராது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாட்டை வந்து அவர் பாடியிருக்கிறாரு. இதோட இந்த 11 பாடல்கள் வந்து முடியுது. இதுல ஒரு கோளறு பதிகத்தை வந்து முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு நினைச்சீங்கன்னா, எல்லா பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா என் உளமே புகுந்த அதனால்னு இந்த பாட்டுல வந்து வரும். அதுதான் ரொம்ப அருமையான ஒரு வரி. மாணிக்க வாசகரும் பாடியிருப்பார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் செவ்வருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது சிவபெருமான் பத்தி பாடின இவர்கள் எல்லாமே எப்படி என்னவா பாடுறாங்கன்னா, பாகுபலி படத்துல வர மாதிரி சிவபெருமான் சிவலிங்கத்தை தோல்ல தூக்கிட்டு நீங்க வர வேண்டாம், சிவா சிவாய போட்டியே நீங்க கஷ்டப்பட வேண்டாம்,
நீங்க சுமக்க வேண்டாம். அந்த இறைவனை சிரமப்பட்டு நீங்க சுமக்க வேண்டாம். அவர் வந்து உங்கள் உள்ளம் அமர்வார். அவர் வந்து உங்களிடம் இருப்பார். உங்களை அவர் ஆட்கொள்வார். நீங்க போயிட்டு அவர் காலில் விழுந்து அழ வேண்டாம், தொழ வேண்டாம், எதுவும் வேண்டாம். அவர் வந்து உங்கள் உள்ளத்தில் அமர்வார். அதுக்கு அவர் ஆக்டிவா இருப்பார். நம்ம பாசிவ் வாய்ஸ் தான். நம்ம குவைட்டா இருந்தா போதும். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். we have to give the space. நம் மனதில் இறைவனுக்கான இடத்தை நாம உண்டு பண்ணி வைக்கணும். அதுதான், தட் இஸ் ஆல். அந்த ஸ்பேஸை நாம எப்படி உண்டு பண்ணி வைக்க முடியும், எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும்? காட் வந்து ஒருத்தங்க மனசுல உட்காரணும், எந்நேரமும் சிவசிந்தனையிலேயே நம்ம இருக்க முடியும் அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னா, the space is created by love. அன்பு. அன்பு மட்டுமே இறைவனை சேர்வதற்கான ஒரே வழி. அந்த அன்பு நம்ம பிற உயிர்களிடம், பிற ஜீவன்களிடம் அன்பு காட்டும் பொழுது, நல்ல வார்த்தைகள் பேசும் பொழுது, ஒருத்தங்களை வாழ்த்தும் பொழுது, வயது தேவையில்லை. நான் திருஞான சம்பந்தரோட வயதும் திருநாவுக்கரசரோட வயதும் வேற. ஆனால் திருநாவுக்கரசர் இங்கே திருஞான சம்பந்தர் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த பாட்டு வயது தேவையில்லை. நல்ல மனசு, அன்பான மனசு இருந்தாலே இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா he takes the place. சீட்டு போட்டு உட்கார்ந்துப்பார். இருக்கிறது மட்டும் இல்ல, கூட இருந்து நம்மளை அனுதினமும் பாதுகாத்துட்டே இருப்பார். அப்படிங்கிறது தான் இந்த இந்த 11 பாடல்களுடைய சாராம்சம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மெயினா. பாடல்கள், ஏன்னா நம்ம சாமி கும்பிடும் பொழுது சாமிக்கு நான் வந்து அதை பிரசாதமா வைக்கிறேன், சாமிக்கு நான் இப்படி விரதம் இருக்கேன், நானும் பிரசாதம் வைக்கிறேன். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு நாம சாப்பாடு போடுறதா? நம்மளால முடியுமா? நம்மளால அவனுக்கு சாப்பாடு போட்டு முடியுமா? நினைச்சு பாருங்க. ஏதுமற்றவன், அனைத்தும் உடையவன், பசியற்றவன், இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான். அது எப்படி ஒருத்தருக்கு இன்பமும் இருக்க முடியும், துன்பமும் இருக்க முடியும்? இன்பம் இல்லாம இருக்க முடியும், துன்பம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்ல. அப்ப that shows he is completely different from all of us, right? நம்ம மனசுல இறைவன் வந்த பிறகு, எனக்கு ஒரு இன்பம் என்றால் அவனுக்கும் இன்பம், எனக்கு ஒரு துன்பம் என்றால் அவனுக்கும் துன்பம். அதுதான் இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள். சோ அப்படிப்பட்ட அந்த இறைவனை உங்கள் மனதில் நிறுத்த அன்பு ஒன்றே வழி. அன்போடு இறைவனை பிரார்த்தனை செய்தால் அனைத்தும் உங்களுக்கு கிட்டும். அனைத்தையும் விட முக்கியமாக அந்த இறைவன் உங்கள் மனதில் வந்து இருப்பார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத்துடன் இந்த கோளறு பதிகத்தினுடைய விளக்க உரை முடிவடைகிறது. மிக்க மிக்க நன்றி. அனைவரும் இறைவன் அருளால் சிறப்புடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன்.